சென்னையில் அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு பேசியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, சனாதன சொற்பொழிவு. திருச்சியில் துரை வைகோ பேட்டி. மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ திருச்சியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், திருச்சி விமான நிலையத்தில் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளேன். திருச்சி விமான நிலையம் சர்வதேச தரத்துடன் அமைந்துள்ளது. அதே நேரத்தில் அங்கு போதிய ஓடுதளம் இருந்தால்தான் விமானங்கள் வந்து செல்ல முடியும். எனவே ஓடுதள விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை வைத்துள்ளேன். விமான நிலையத்தில் இஸ்லாமியருக்கு தொழுகைக்கு இடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். வாகனம் சேவை கொண்டு வர வேண்டும். கார்கோ விமானம் இயக்க பரிசீலனை செய்ய வேண்டும். விமான நிலையத்தில் பயணிகளை சோதனை செய்ய கவுண்டர்கள் அதிகம் அளவில் இருந்தாலும் அதிகாரிகள் குறைவு. பயணிகள் வருகை அதிக அளவில் உள்ளதால் அதிகாரிகள் மேலும் அதிக அளவில் நியமிக்க பரிந்துரை செய்துள்ளேன். திருச்சி விமான நிலைய விரிவாக்க பணிகள் 95% முடிந்துவிட்டது. மீதமுள்ள 5% பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் பேசி வருகிறோம். திருச்சி விமான நிலையத்தில் சமஸ்கிருதத்தில் பெயர் பலகை இருந்தது. தேவையில்லாத ஒன்றாகும். அதனை படித்தால் பயணிகளுக்கு ஏதும் தெரியாது. தற்சமயம் 3 பேருந்துகள் விமான பயணிகளை ஏற்றி இறக்கிவிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் நிரந்தர பேருந்து சேவை தொடங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். வக்ஃபு போர்டு சட்ட திருத்தம் தேவையில்லை. சென்னையில் அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு பேசியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, சனாதன சொற்பொழிவு. இவர் இந்து மத பெயரை கூறி பொழப்பு நடத்தும் அர்ப்பன். இந்த விஷயத்தில் மகாவிஷ்ணுவை அழைத்து வந்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். பூரண மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்பதே மதிமுகவின் கொள்கை. படிப்படியாக மதுக்கடையை அரசு மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம், தொடருவோம். மதவாத சக்தி வேறொன்று கூடாது என்பது எங்களது நோக்கம். 2026ஆம் ஆண்டு தொடர வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். இவ்வாறு துரை வைகோ பேசினார். பேட்டியின் போது மாநில துணை பொதுச் செயலாளர் ரொக்கையா, மாவட்ட தலைவர்கள் வெள்ளமண்டி சோமு, டிடிசி சேரன், மணவை தமிழ் மாணிக்கம், மாவட்ட துணை செயலாளர்கள் எல்லக்குடி அன்புராஜ், துரை வடிவேல், பகுதி செயலாளர்கள் ஆசிரியர் முருகன், ஆடிட்டர் வினோத், கோபாலகிருஷ்ணன், வட்ட செயலாளர் ஷாதிக் ஆகியோர் உடன் இருந்தனர். அதாவது தானே இறைவனின் அவதாரம் சொல்லிட்டு மகாவிஷ்ணுன்னு ஒரு பேர் அவர் மாற்றிருக்கிறார். அவர் மகாவிஷ்ணு கிடையாது, மகா பொய்யர் தான் சொல்லணும் அந்த பையனுக்கு. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பள்ளியில் படிக்கிற பசங்கிட்ட மந்திரத்தை ஓதுனா நீங்கள் நெருப்பு மழை வரும், மந்திரத்தை ஓதுனா குணமில்லாதவர்கள் நோயாளிகள் குணமடைவாங்க, மந்திரத்தை ஓதுனா இங்கேருந்து அங்கே பறக்கலான்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு நபர்கள் சித்தாந்தங்கள் இருக்கிற நபர்கள் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள்கிட்ட போய் அறிமுகப்படுத்துறது மிக தவறான விஷயம். இன்னொன்று என்னன்னா, ஆன்மீகம் சொல்கிறது தவறுங்கிறது. இது நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பிரசிக்கிட்டே நான் சொல்கிறேன். நான் அவர் சொன்னது, அவர் ஆற்றியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, அது சனாதன சொற்பொழிவு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க திசை திருப்பறதுக்கு ஆன்மீகங்கிறது நல்லது நான் சொல்லுவேன் நான். சனாதனம் வேறு, ஆன்மீகம் வேறு. இந்து மதம் வேறு, இந்து மதத்தை பயன்படுத்தி அதை பொழப்பா வச்சிருக்கவங்க வேறு. இவர் உண்மையான இந்து கிடையாது. இந்து மதத்தை வைத்து வியாபாரம் செய்யும் ஒரு அர்ப்பன் தான் சொல்லுவேன் நான். அதாவது அந்த உண்மையான குற்றவாளிகள், இப்போ நான் அந்த தலைமை ஆசிரியர்கள் மீது எடுத்த நடவடிக்கை சரியா தவறாங்கிறது நான் சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. ஆனால் இந்த பொய்யரை, இந்த சனாதனம் பரப்பும் இந்த நபரை அழைத்து வந்தது யார் இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க, அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் நுழையில கிள்ளி எறியணுங்கிறதா என்னுடைய கருத்து. அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேற்றை கூட பிரஸ்ல கேட்கும்போது அதை சொன்னேன் நான். கண்டிப்பா அவருக்கு கவனத்துக்கு இது போகும்போது கண்டிப்பா அது நடவடிக்கை எடுப்பாங்க. அது சொன்ன மாதிரி அவர் விசாரணையை கண்டிப்பா ஒரு என்கொயரியை போட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த ஆசிரியர்கள் நடவடிக்கை தற்காலிக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா அது இது தமிழக அரசுக்கோ சரி, அந்த அமைச்சர் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுத்த வரைக்கும் இவங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்களா, அரசாங்கத்தையும் அந்த அமைச்சரை குறை சொல்றாங்க. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் இதுவரைக்கும் இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இல்லையே சிறந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நம்முடைய அமைச்சர் தான் சொல்லுவேன். நான் முகஸ்துதிக்காண்டி சொல்லலை. நான் ஆஸ் அ யங்ஸ்டர், அவர் படித்த இளைஞர், நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட அட்டண்டன்ஸ் கூடி இருக்கு. இன்னைக்கு இன்னொன்று என்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 22,000க்கு மேற்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி நெருக்கடி, ஆனால் அவர் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டருங்கிறனால அவருடைய தொடர்புகள் வச்சுக்கிட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு நிறைய முதலீடுகள் கொண்டு வந்திருக்கிறாரு.
சிறந்த ஒரு முறையில் செயல்பட்டு இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு நேற்றுமே சரி உங்களை மாதிரி ப்ரெஸ் ரிப்போர்ட்டை சந்திக்கும் பொழுது அதுக்குண்டான விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு காரணமானவர்கள் யார்? யாரோ ஒருத்தர் தவறு செய்யும் போது இவரை நம்ம தண்டிக்கிறதோ இவரை பற்றி குறை சொல்ல தவறான ஒரு விஷயம் என்னுடைய அபிப்பிராயம்.